அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு அது பெரிய இடத்து சமாச்சாரம் என தாவேகா எம்எல்ஏ கருப்பையா வலுப்பலாக பதிலளித்தார். மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சி அலுவலகம் மற்றும் மருத்துவமனையில் தாவேகா எம்எல்ஏவும் தற்காலிக சபாநாயகராகவும் இருந்த கருப்பையா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் விஜயின் உத்தரவின் பேரில் பாலமேடு மருத்துவமனையில் ஆய்வு செய்து குறைகளை சரி செய்ய கூறியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவினர் அமைச்சரவையில் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கும் பாலமேடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாத்தியார் அணை தூர்வாருவது குறித்த கேள்விக்கும் இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் என அனைத்து கேள்விகளுக்கும் மழுப்பலாகவே பதிலளித்தார். இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கிட்ட அதிமுகவுக்கு அமைச்சரவை கொடுக்கணும் வாய்ப்புகள் இருக்கு. அது பெரிய இடத்து சமாச்சாரம். இது நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை சந்திக்க வந்திருக்கோம். அது நம்மளுக்கு அதில் சொல்றதுக்கோ அது கருத்து சொல்றதுக்கோ நம்மளுக்கு அது சாத்தி நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை, மின்சாரம் இல்லையா, குடி தண்ணீர் இல்லையா, சாக்கடை வசதி இல்லையா, இல்லை அவங்க மருத்துவ வசதி இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா அது தகுந்த போது தான் நம்ம இது பண்ணலாம். வண்டல் மண்ணுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சாத்தியார் டேம்ல பண்ணலாமா? அது பெரிய சமாச்சாரம். அதை நம்ம மேலிடத்துல கேட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்திங்க, மக்கள் நம்மளுக்கு வாக்களிச்சிருக்காங்க, வாக்களித்தவங்களுக்கு நிலையான ஒரு நிர்வாகத்தை தரணும், அவங்களுக்கு குறையை கேட்டறிஞ்சு நல்லமுறை நடக்கணும். அதுன்றது இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நோக்கம். அதுக்காக நாங்கள் எளிமையாக மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்ன குறைகள், அடிப்படை தேவைகள் என்னன்றதை பார்த்துக்கிறோம். குறிப்பாக இப்போ இன்னைக்கு பேரூராட்சி வந்திருக்கேன். பேரூராட்சியில் சுகாதாரம், நம்ம குடிநீர், மின்சாரம், இதில் நம்ம பார்த்து அது பொதுமக்கள் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன இது பண்ணுறாங்கன்றது அதையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுன்றது நமக்கு இப்போ பார்த்தேன். ஒரு சில குறைகள் இருக்குது. அது கடந்த கால நிர்வாக கோளாறு. அந்த நிர்வாக கோளாறு இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ யூஓ இல்லை, இன்ஜினியர்கிட்டே அந்த துப்புரவு பணியில் சூப்பர்வைசர் சொல்லியிருக்கான். அடுத்து இன்னொரு தடவை விசிட்டு வரும்போது முறையாக பண்ணிக்கிறோம். இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கிட்ட அதிமுகவுக்கு அமைச்சரவை கொடுக்கணும் வாய்ப்புகள் இருக்கு. அது பெரிய இடத்து சமாச்சாரம். இது நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை சந்திக்க வந்திருக்கோம். அது நம்மளுக்கு அதில் சொல்றதுக்கோ அது கருத்து சொல்றதுக்கோ நம்மளுக்கு அது சாத்தி நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை, மின்சாரம் இல்லையா, குடி தண்ணீர் இல்லையா, சாக்கடை வசதி இல்லையா, இல்லை அவங்க மருத்துவ வசதி இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா அது தகுந்த போது தான் நம்ம இது பண்ணலாம். வண்டல் மண்ணுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சாத்தியார் டேம்ல பண்ணலாமா? அது பெரிய சமாச்சாரம். அதை நம்ம மேலிடத்துல கேட்டு இப்போ கம்மாயிண்டாக்கா அது சின்ன பரப்பளவு இருக்கும். ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் 8 ஏக்கர் அதிகமாக போனால் ஒரு 20 ஏக்கருக்குள்ளே இருக்கும். ஆனால் அது பெரிய இடம். அதனால அது இப்போ ஏற்கனவே சுற்றுலாத்தலமாகன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். சாத்தியார் டேமுக்கு தண்ணி, முல்லை பெரியார் வைகை தண்ணியை கொண்டு வரது கோரிக்கையாக வச்சுருக்கோம். பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது தளபதி ஒரு கவனத்துக்கு கொண்டு போவோம். இன்னும் நாங்கள் கொண்டு போகல. தளபதி கவனத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த தண்ணி, முல்லை பெரியார் வைகை தண்ணீர் ஜம்ப் போட்டு அந்த தண்ணீர் எப்படி ஏறணும்னு ஆய்வில் இருக்குது. அதை அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம். அதிகாரிகள் தளபதி அனுமதி கொடுத்தாலும் அதிகாரிகளை அழைச்சிட்டு ஆமாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். முதல்ல தண்ணி கொண்டு வர்றதுக்கான பணிகளை நம்ம பண்ணியிருக்கோம். அது நம்ம ஒரு 17 கிராம மக்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த முல்லை பெரியார் வைகை தண்ணீர் வேணும், பாசன வசதி பெறும், விவசாயிகளுடைய வாழ்வாதார உயரும், நிலத்தடி நீர் உயர்வுக்கான ஒரு வழிவகை செய்யுன்றதை கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதை நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று தளபதி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வரும். அரசு மருத்துவமனையில் நீங்கள் எம்எல்ஏ ஆய்வு செய்கிறீங்க. தாவேக நிர்வாகிகள்லாம் ஒரு பெண் நிர்வாகி கூட்ட போட்டு ஆய்வு செஞ்சது பெரிய சர்ச்சையாக இருக்குது. எடப்பாடியோட டீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கேட்குறது நம்ம சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம வர்றோம் எம்எல்ஏ தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தானே எம்எல்ஏ. மக்களால் தேர்ந்தெடுக்க மக்கள் குறைகளை கேட்பதுக்கு நான் இப்போ நம்ம சொல்கிறேன். இப்போ கூட சொன்னேன் அவர்கிட்ட, ஈவோட்ட, நீங்கள் குப்பை அள்ளலைன்னா நானே குப்பை அள்ளுவேன்றீங்க. எப்படி சொல்கிறீங்க? நீ குப்பை அள்ளலைன்னா நான் குப்பை அள்ளுவேன், அப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் அள்ளணும் அப்படின்ற மாதிரி இப்போ உள்ளே சொல்லியிருக்கேன். அது எதுக்கு சொல்கிறீங்க கேட்டால் மக்களுக்கு தேவை. மக்களுக்கு வேலை, உங்களுக்கு வேலை செய்யணும் தானே வந்திருக்கோம். அந்த வேலையை நிறைவேற்றக்கூடியதுமா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கான். என்ன போய் பார்க்குறோம்னு இருக்காங்க. ஏன்னா கடந்த கால நிர்வாக கோளாறுனால இதெல்லாம் நடந்திருக்கலாம்.
அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்கோம். சமூக வலைதளங்கள்ல அந்த தாவேக்காக்கு எதிராக தானே அந்த மாதிரி விஷயங்கள் போகுது. அந்த நிர்வாகிகள்லாம் போய் ஈடுபடுறது பல்வேறு இடங்கள் அந்த குளறுபடி பிரச்சனை இருக்கு. அது மாதிரி அதாவது இல்லை அது அது அதாவதுங்க அதாவதுங்க இப்போ நம்ம புதுசாக பார்த்தா வந்திருக்கோம். இப்போ அது வந்து மேலிடத்துல வந்து ஒவ்வொரு இதுகளுமே சீர்திருத்தம் பண்ணுறாங்க. ஒரு சில இதுகள்லாம் நடக்குதுன்ற நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எங்கள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. இந்த ஒரு வழக்கறிஞர் பிரிவு இருக்கார், ஒன்றிய செயலர் இருக்கார், இந்த ஒரு ஒன்றிய செயலர் இருக்கார், இந்த கழகத்துறை இருக்கார், நகர் செயலர் இருக்கார். எல்லாருமே நாங்கள் வந்து இந்த பாருங்கள், நாங்கள் பூரா விவசாயிகள் மாதிரி தான் இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு இது இல்லை. அதே மாதிரி பொதுமக்கள் அவங்க எங்கள் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கம்மா, சாக்கடை நல்லா இல்லை, குப்பை நிறையா கிடக்கு, இதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆக்கிரமிப்பு இருக்க நீங்கள் எடுத்து கொடுங்க. இப்படி தான் எங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்களே தவிர வேற எதுவுமே அவங்க சொல்லல. அதிமுக திமுக மாற்றாகத்தான் மக்கள் வந்து தமிழக வெற்றிகளை ஆமாம் ஆமாம் ஆமாம். யாரு தவறு செஞ்சாலும் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு முதல்வரே சொல்லியிருக்காரு. அது அவர் எடுப்பார். தொடர்ந்து இல்லை இல்லை அவர் அது முதலமைச்சர் பார்த்துக்குறாரு. அது முதலமைச்சர் அப்படி இருந்தாக்க யாராக இருந்தாலும் அது மாட்டாங்க. அவரு வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றாரு. ஒரு எளிய முதல்வர் நம்ம பார்க்க முடியுமா? சாதம் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து அவர் வீட்டில் டேபிள் வச்சு சாப்பிட்றாரு. அப்படியாக வந்து ஒரு முதல்வர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அந்த முதல்வர் வந்து மக்களுக்கு நன்மை செய்வார். அந்த அரசு மருத்துவமனை நீங்க வரணும்னு முன்னாடி சுத்தம் பண்றாங்க, பல்வேறு எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது வரையும் அவங்க பல்லு அசுத்தமா தான் இருந்துச்சு. அது கடந்த கால அரசினுடைய பெண்ணுக்கு மருத்துவம் இல்லை கடந்த கால அரசு பண்ண குளறுபடிகள், அந்த குளறுபடிகளை இப்போ சரி செய்யணுன்றதை நம்ம நோக்கமே. இப்போ இனிமேல் வரும்போது நம்ம சரி செய்யணுமே தவிர இதுக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. சரிதானுங்களா? வேற என்ன? இந்த கடந்த காலத்துல கடந்த ஆட்சி இந்த லீகல் மைண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதாவது சட்டவிரோதமா மைண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ பிரபு இப்போ அவங்க ஆய்வு வருவாங்க. கனிமவளத்துறையில எந்த அளவுக்கு அது நம்ம சட்டத்திட்டத்தை உட்பட்டு நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது உறுதியாக நிச்சயமாக பொதுமக்களுக்கு சாதகமான முடிவாக எடுப்பாங்க. சார், அலங்காநல்லூர் சக்கரை ஆலை வந்து தொடர்ந்து இயக்கப்படும் நீங்க பல நாள் கோரிக்கை வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எம்எல்ஏ சட்டமன்றம் ஆயிருக்கீங்க, அதுக்கான முயற்சி எதை எடுப்பீங்களா? முழு மூச்சா சக்கரை ஆலை ஓட்டணும்னு எங்களுடைய தொகுதி மக்களுடைய கோரிக்கை. தளபதி கவனத்துக்கு உறுதியாக கொண்டு சென்று அதை இயக்கிறதுக்கான வேலைகளும் சொல்லியிருக்கோம். அரசு அனுமதி கரும்பு விவசாயிகள் பத்தலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கரும்பு விவசாயிகளை வந்து கரும்பு போட சொல்லி இப்போ நானே அன்றைக்கி ஒரு சக்கரை கரும்பு விவசாயம்லாம் வர சொல்லி ஒரு கூட்டம் போட்டேன். நீங்கள் வந்து மில்லை திறக்கிற மாதிரி தான் நாங்கள் நிறையா கரும்பு நாங்கள் உற்பத்தி பண்ணி தர்றோம் அப்படின்றத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க.